உங்களோடு நான் அந்த 2 வார்த்தைகளை சொல்லி தான் என்னுடைய காலை பொருள் வந்து முடியும். நான் வந்து அந்த 2 கையில் இது பண்ணிட்டு இது பண்ணிட்டு அதைத்தான் செய்வேன். நான் இந்த தூய தமிழ் பற்றாளர் இந்த விருது வாங்கும் போகும்போது அந்த மேடையில் அமைச்சர் கையில் வாங்கும்போது எங்கள் அம்மா முகம் வந்து நிச்சயமாக எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அப்பாவுடைய முகம் நல்லாவே தெரியும். எங்கள் அப்பா பக்கத்தில் ஒரு உருவம் இல்லாத ஒரு உருவம் நின்று கொண்டிருப்பதாகத்தான் நான் எண்ணினேன். அது என் தாய் தந்தையராகத்தான் நினைத்தேன். அவர்கள் தந்த தவம், அவர்கள் செய்த தவம் என்று நீங்களெல்லாம் வந்திருப்பது அவர்கள் தந்த வரம். ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இதைத்தான் வந்து இருக்கேன். தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லைன்னு சொல்லுவாங்க. தமிழோடு இணைந்தவர்கள் யாரும் பிரிவதும் இல்லை என்னைக்கும். அதைத்தான் வந்து இன்னைக்கு இத்தனை எனக்கு வந்து பிரேமா வந்து நல்ல சகோதரி, கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு மேலேருந்து தெரியும். அதாவது உரிமையாக வந்து பிரேமான்னு சொல்லலாம், ஆனால் சொல்ல மாட்டேன். நீங்கள் நாங்கள் தான் சொல்லுவேன். அதே மாதிரி அவங்களும் அதே மாதிரி தான். அண்ணன்னு சொல்லிட்டு அந்த உரிமையோடு சொல்லலாம், இல்லை தம்பின்னு சொல்லிட்டு அந்த உரிமையோடு சொல்லலாம். ஆனாலும் அந்த ஒரு இது வந்து ஒரு எல்லைக்கோடு வந்து நிச்சயமாக அதை வந்து ஒரு நல்ல ஒரு பாரம்பரியம். அது அந்த இதுதான். இன்னைக்கு கூட நான் ஏதாவது கோபத்தில் கூட பிரேமத்தை இல்லைங்க 6 மணிக்கு வாரம் சொன்னாங்க, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரிகிட்ட சொன்னேன். நீங்கள் வந்து நேற்று வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மேக்கப்போட வரணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் பொண்ணுக்கு வந்து நல்ல ஒரு களம் தான். இங்கே வந்து சாதாரணமாக ஒருத்தவர் தான் இன்றைக்கி மேயர் ராமகிருஷ்ணா. நான் சொல்லலை, அவரே சொல்லியிருக்காரு, எல்லாம் கேட்டிருக்காங்க. மிக மிக சாதாரணமாக என்னுடைய நண்பராக வந்தவர் தான் இந்த அரங்கத்துக்கு. இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு பொருட்கள் இருக்காரு. இது நம்ம அத்தனை பேருடைய ஆசையும் அங்கே இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து அது வந்து ஒரு நல்ல பலனை தரும். அவங்க பொண்ணை தொடர்ந்து வளர்த்துள்ளுங்க சொல்லிட்டு நான் ஒரே ஒரு நிமிஷம் தான். வாழ்க்கைய அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி. நேற்று உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்திருந்தோம். அண்ணன் தம்பி, அக்காள் தங்கை, மாமன் மச்சான். தெருவில் நொங்கு வண்டி உருட்டி பழகினோம், விளையாண்டோம், பாண்டி ஆடினோம், சேர்ந்து பல்லாங்குழி ஆடினோம், கள்ளங்கோடி கண்டுபிடி என்று சொல்லி கள்ளங்கோடி சுவாசி விளையாடினோம். வீடுகள் தோறும் திண்ணைகள் இருந்தது. அங்கே அது பெருசுகளின் சங்கமம், தகவல் மையமும் அதுதான். கதை சொல்ல தாத்தா பாட்டிகள் இருப்பார்கள். அதுவெல்லாம் நாம் கொண்டாடிய வசந்தங்கள், அதுவெல்லாம் நாம் அனைவரும் கொண்டாடிய வசந்தங்கள். நேற்று உறவுகளோடு இன்று சிலுவைகளாய் கல்வி, இன்று சிலுவைகளாய் கல்வி இருக்கிறதா இல்லையா? சிறகுகளை துளைத்த சிறார்கள். இன்று நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற வாழ்வியல் நிலை.